ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் நியூவா ஜாயின் பண்ணியிருக்கான். அப்ப அந்த கிளாஸ்ல ஆல்ரெடி இருக்க ஒரு பையன் அவனை வம்பளுக்கிறதுக்காகவே காலில் லப்பர் பேண்டை மாட்டிக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சு அவனோட பெடக்ஸ்லயே குறி வச்சு அடிக்கிறான். ஆனா அந்த பையன் அப்ப கூட எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாவே இருக்கான். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் இல்லாத நேரமா பார்த்து அவன் டெஸ்க்கு போய் அவன் பெஞ்சில கிறுக்கி விட்டுட்டு உனக்கு சூடு சொரணை ஏதாவது இருக்கா இல்லையான்னு அந்த பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்துடுறான். ஆனா அவனுமே அதை பார்த்துட்டு தூக்கி வீசிடுறான். சோ நெக்ஸ்ட் இந்த பையன் குளிக்கலான்னு போகும்போது இந்த பையன் தண்ணி எடுத்து அங்க பாத்ரூம்ல ஊத்திடுறான். ஆனா அந்த பையனுக்கு பதிலாக அங்க அந்த ஹாஸ்டலோட வார்டன் இருந்திருக்கான். அந்த வார்டன் வெளியே வந்து அங்க இருக்க பசங்க கிட்ட யாரா என் மேல தண்ணி ஊத்துன்னு சொல்லிட்டு அவங்க போக சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் வந்து கேட்கவும் கோவத்துல இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். சோ நைட் ஆனதும் அந்த பையனை அப்படியே பெட்டோட தூக்கிட்டு போய் வெளியே கார்டன்ல படுக்க வச்சுட்டு இவனுங்க எல்லாம் உள்ள வந்துடுறானுங்க. விடிஞ்சதும் அந்த வார்டன் இதை பார்த்துட்டு யார் அப்படி பண்ணதுன்னு அந்த பையன் கேட்கிறான். ஆனா நானா தான் வந்து படுத்துன்னு அவனும் சொல்லிடுறான். இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா கேட்ட இவனுமே ரொம்ப ஃபீல் பண்றான். சோ அந்த அன்னைக்கு காலையில எல்லாரும் எக்ஸிபிஷனுக்காக பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல ஒரு லாரி வரவும் டிரைவர் கண்ட்ரோல் பண்ண முடியாம பஸ் ஒரு பள்ளத்துல விட்டுறாரு. இப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள இந்த கெமிக்கல் பாட்டில் உடஞ்சு பஸ்ஸுமே ஃபயர் ஆயிருது. உடனே அந்த பஸ்ல இருந்து ஒவ்வொருத்தரையா அந்த பையன் வெளியே தாட்டி விட்டுறான். சோ எல்லாரும் வெளியே வந்துட்டாங்கன்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பையன் வரதே நோட் பண்ணி உள்ள போய் பார்க்கறான். அந்த பையன் ஒரு சீட்டு கடியில மாட்டிட்டு இருக்கான். இந்த பையன் அப்படியே முதுகுல தூக்கிட்டு டோர் கிட்ட வந்தோடனே அவனை வெளியே தள்ளி விட்டுட்டு இவன் குதிக்கலான்னு பாக்குறான். அப்ப கரெக்டா பஸ் வெடிச்சிருது. அப்படியே பறந்து வந்து கீழே விழுகிறான். அப்ப அங்க இருக்க ஒரு பைப்ல தலையடிச்சு அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான்.